வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்காக மின்சார கட்டணத்தை வைத்து அரசாங்கம் விளையாடுவதாக நாமல் ராஜபக்ஷ அறிவிப்பு. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளூராட்சி சபை வேட்பாளர் ஒருவர் கைது. அரசாங்கம் நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்து விட்டதாக அரசாங்கத்தின் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு இயக்கப்படும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விடயத்தை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு சுபம் நிறுவனத்தின் சார்பில் சிங்க பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகின்றது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து 6 நாட்கள் இயக்கப்பட்டு வரும் சேவையில் 2 நாட்டு பயணிகளும் பயன்பெற்று வருகின்றனர். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய நிறுவன தலைவர், அதில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது 8,500 ரூபாயாக உள்ள சென்று வருவதாக கட்டணம் 8,000 ரூபாவாக குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதுள்ள 10 கிலோ வரை அனுமதிக்கப்படும் இலவச பயண பொதி இனி 22 கிலோ வரை அனுமதிக்கப்படும் என்று, அதில் 7 கிலோ கைப்பை 15க்கு 1 கிலோ பயண பொதி இலவசமாக அனுமதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜூன் மாதம் வாரத்தில் 250 பேர் பயணிக்கக்கூடிய கப்பல் இயக்கப்பட உள்ளதாகவும் கார்கோ கப்பல் இயக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அசோக ஆரியன்ஸ் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 ஆண்டுகள் பணியாற்றிய அசோக ஆரியன்ஸவை உடனடியாக இடமாற்றம் செய்த காவல்துறை தலைமையகம் இன்று நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி இன்று முதல் காங்கேசன்துறை காவல்துறைக்கு குறித்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரின் இடமாற்றத்திற்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமையே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இடமாற்றம் பெற்றுள்ள அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு அழைப்பு விடுத்து ரணில் விக்ரமசிங்க காவலில் உள்ள பிள்ளையான் என்கின்ற சுவனேசுத்துறை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க விரும்புவதாக கூறியுள்ளார். இவ்வாறு பின்னணியில் குறித்த விடயம் காரணமாகவே ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது உள்ள அரசாங்கம் மின் கட்டணத்தை குறைப்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றி தேர்தலுக்காக பின்னர் நிச்சயமாக மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணம் ஈட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாஃபியாவை ஏற்படுத்தி வருகிறது. ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதை தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதே போன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களையே சென்றடையும். இவ்வாறான மாஃபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சி இன்னும் உணராமையினால் தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகின்றார்கள் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2024ஆம் ஆண்டில் பாரம்பரிய கட்சிகளால் மக்கள் ஏற்கனவே நிராகரித்த ஊழல் நிறைந்த வீணான அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியவில்லை. இதன் விளைவாக பலர் இப்போது சுயாதீன குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதே பழைய முகாம்கள் தான். இது பழைய மதுவை புதிய லேபிள்களுடன் புதிய போத்தல்களில் போடுவது போன்றது. இப்போது அவர்கள் புதிய பெயர்கள் மற்றும் சின்னங்களுடன் தங்களை மறுபெயரிட முயற்சிக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதால் அவர்கள் போராடி வருகின்றார்கள். அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்காக கேள்வி எழுந்துள்ளது. அதனால்தான் அவர்கள் திசைக்காட்டியை தோற்கடிக்க பரஸ்பர ஒப்பந்தங்களை எட்ட துடிக்கிறார்கள். எதிர்க்கட்சி இன்னும் தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை உணரவில்லை. அதனால்தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் இப்போது தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகிறார்கள். எதிர்க்கட்சி இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு 6ஆம் திகதி பாடம் கற்பிக்கப்படும். நமக்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை. ஆனால் நாம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் அதற்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அப்போதுதான்
ஈரான் அதே தோல்வியுற்ற வழிகளில் வெற்றி பெற முடியாது என்பதை அது புரிந்து கொள்ளும். இது நாட்டு மக்கள் நாங்கள் நடைமுறைகள், தத்துவம் மற்றும் நடத்தையை மறக்காவிட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை வேட்பாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஹாக்மீமன பிரதேச சபையின் வருவாய் ஆய்வாளராக கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலியை சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முறைப்பாட்டினை அளித்தவருக்கு உணவக வணிக உரிமம் ஒன்றை வழங்குவதற்காக சந்தேக நபர் 25,000 ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கருங்கல் அகழ்வில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபர் நபர்காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான கடுவலை, கொரத்தொட்ட ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக கருங்கல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்து விட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சி கல்வி பிரிவு செயலாளர் புபுது ஜெயகொட இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்குள் இந்திய போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலை ஒன்று தொடங்குவதற்கு ஆயத்தமாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்தியாவுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அமைச்சரவை அமைச்சர்கள் கூட கண்டதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிந்த அமைச்சர்கள் பலர் இந்த விடயத்தை உறுதி செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளதாக அறிவித்த போதிலும் இந்திய ஊடகங்கள் 10 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டதாக தெரிவித்துள்ளன. இந்திய போர் ஆயுத உற்பத்தி சாலை, போர் களஞ்சிய சாலை என்பவற்றை இலங்கையில் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய பாதுகாப்பு செயலாளர் அந்நாட்டு ஊடகங்களிடம் தெரிவித்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தகவல்கள் பொய்யாக இருந்தால் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து சரியான நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். உண்மையான நிலைமைகளை அரசாங்கம் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்திய அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த உடன்படிக்கையினால் பிராந்திய வலயத்தில் இலங்கை பாரிய போர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுவதாகவும் சுதந்திரத்தின் பின்னர் எந்த ஒரு அரசாங்கமும் இலங்கையில் இறையாண்மையை இவ்வாறு காட்டிக் கொடுத்ததில்லை என்றும் புபிது ஜெயகொட குற்றம் சுமத்தியுள்ளார்.